எப்பவுமே வாரம் நம்ம வந்து டைல்ஸ் துடைப்போம். ஸோ அதனால இன்னைக்கு டைல்ஸ் தான் துடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பார்க்க போகிறேன். இதில் வந்து நம்ம நார்மலாக ஃப்ளோர் கிளீனர் இருக்கும் இல்லையா, ஃப்ளோர் கிளீனரும் டாய்லெட் கிளீனரும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் டைல்ஸ் எல்லாம். இந்த இடத்துல பாத்திரம் அடுக்கி வச்சு பார்த்துருப்பீங்க. அடுக்கி வைக்கும்போது நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. ஏன்னா நம்ம அதை தள்ளி விட்டு பெருக்கும் இதை தவிர துடைக்க மாட்டோம் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் துடைக்கிறது தான். இங்கேயும் பாருங்கள் நல்ல அந்த இந்த கரையே இருக்காது, பிசுக்கு கொஞ்சம் கூட. ஸோ அதான் அது டெய்லியே துடைச்சிடுறதுனால அப்படி இருக்காது. நிறைய பேர் வந்து சிம்னி போடலையான்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக சிம்னியை விட இந்த எக்ஸாஸ்ட் வந்து நல்லா வந்து அந்த சக் பண்ணிக்கும், நல்லா இழுத்துக்கும் எண்ணெயெல்லாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இங்கே மேலெல்லாம் ரொம்ப ஆகாது. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் போகாதீங்க. இன்றைக்கி வந்து காலையில் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சமைக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா முளக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 பருப்பு சேர்த்து ஊற வச்சு பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பருப்பு போட்டிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காராமணி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை பயிறு 1 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது அப்புறம் வந்து 1 கப்பு அரிசி. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாதம் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம், ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, மஞ்சள் பொடி, ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரைஸ் 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு 5 கப்பு தண்ணி விடுறேன். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு கறியும் வந்து ரெடி ஆகிடுது. சாதமும் ரெடி ஆகிடுது பாருங்கள். சாதம் நல்லா ரெடி ஆகிடுது. நல்லா அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சிடலாம். நாம் கடாயில் வந்து ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். காஞ்சிடுது. ஸோ சீரகம் 1 டீஸ்பூன் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வரமிளகா தாளிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் மீடியம் சைஸில் 1 வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியோட தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கிடுது. ஸோ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்,
இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய முளைக்கீரை அதை சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து. உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸோ கீரை வந்து நல்லா வதங்கணும். கீரை பாருங்கள் நல்லா வதங்கிடுது. ஸோ இந்த பக்கம் சாதமும் ரெடியாக இருக்குது, அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இங்கேயே ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ கீரையில் இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் தண்ணி விடுறது வந்து வெந்நீர் தான் விடணும், நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை விட்டுறாதீங்க. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சாதத்துலேயும் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், கீரை வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். அப்படி வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வெந்நீர் வந்து நல்லா 1 டம்ளர் வெந்நீர் விட்டுக்கலாம். சேர்ந்து கொதிக்கும்போது கொஞ்சம் தளர இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஆறும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த கீரை சாதம் கொதிச்சுன்னு இருக்கட்டும், தயிர் சாதம் கலந்து வச்சாச்சு. ஆல்ரெடி தயிர் சாதம் கலந்து வச்சாச்சு. அதே மாதிரி வந்து சேப்பங்கிழங்கு கறியும் பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும் பொரிச்சு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த சாதம் கீரை சாதம் கொதிச்சோடனே ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே சாப்பிட வேண்டியது தான். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய முளைக்கீரை அப்புறம் 5 பருப்பு போட்ட சாதம் ரெடி ஆகிடுது. இதை வந்து அப்பளாமோ இல்லைனா நல்லா காரக்கறியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 கப்பு, இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 கப்பு வந்து அரிசி மாவு. அளவு வந்து 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு. இதுதான் அளவு. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கப்பு மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேலாக உப்பு சேர்த்துருவோம். நாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இதனால் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் இந்த பக்கம் பாருங்கள் காஞ்சின்னு இருக்குது. இதுலேருந்து 1 கரண்டி எண்ணெய் வந்து இந்த மாவில் விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் தண்ணியே சேர்க்க வேண்டாம், ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து தண்ணி தெளித்து மட்டும் பிசைஞ்சிட்டா போதும். அப்படியே தண்ணி வந்து விட்டுற வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மாவை உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைட்டாக கையில் வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து எண்ணெயும் காஞ்செடுத்து நம்ம வந்து போண்டா போட்டுடலாம். ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுது. ஸோ இதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம போட்டுடலாம். அடுத்ததையும் போட்டுருவோம். காலிஃப்ளவர் ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுது. நல்லா கரன்னு ரெடியாக இருக்குது. இதோட ஒரு காஃபியோடு சேர்த்து குடிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வ்ளாக் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து 5 விதமான, இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச்சாக தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ 5 விதமான பருப்பு, அப்புறம் வந்து முளைக்கீரை போட்ட சாதம், முளைக்கீரை, அப்புறம் அரைக்கீரை,
பாலக்கீரை இது மூணுமே வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் ஆனியன் பக்கோடாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லை அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். வெளியில் போகணும் அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.